நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது காலையிலேருந்து வேர்ச்சொல் நிகழ்வில் இருக்க ரொம்ப நல்ல அமர்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் நீண்ட அமர்வுகள், இதுவும் கொஞ்சம் நீண்ட அமர்வாக தான் இருக்கும், ஆனால் பயனுள்ள அமர்வாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அமர்வுகளில் இருந்தவங்களை போல் நிர்மால்யா சாரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிர்மால்யாவை பற்றி நான் சொல்கிறத விட கவிஞர் பி ராமன், மலையாளத்துடைய முக்கியமான கவிஞரான கவிஞர் பி ராமன் அவரை பற்றி ஒரு நாள் கருத்தரங்கில் சொன்னார். நிர்மால்யா மொழிபெயர்த்திருக்கக்கூடிய படைப்புகள் 90% செவ்வியல் படைப்புகள். மலையாளத்தின் நாவல்களை மொழிபெயர்ப்பது அல்ல அவருடைய பணி. மலையாளத்தின் பண்பாட்டு வரலாற்றை, அடித்தட்டு மக்களின் பண்பாட்டு வரலாற்றை மொழிபெயர்ப்பித்திருப்பது தான் அவருடைய பணி அப்படின்னு கவிஞர் பி ராமன். ஒருவேளை மலையாளத்தில் எங்களுடைய பண்பாட்டு வரலாறு ஒட்டுமொத்தமாக அழிந்து போனால் நிர்மால்யாவுடைய மொழிபெயர்ப்புகளை மட்டுமே வைத்து அதை திரும்பவும் எங்களால் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் அப்படின்னு கவிஞர் பி ராமன் சொல்லியிருக்கார். இப்போ தமிழில் மலையாள கவிதைகளை பற்றி பேசக்கூடிய எல்லாருக்கும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு வரி இருக்கும். அப்படின்னா, நினைவில் காடுள்ள மிருகம் எளிதில் அடங்குவதில்லை அப்படிங்கிற வரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை கவிஞர் சச்சிதானந்தத்துடைய வரியாக நமக்கு தெரியும். ஆனால் அதை தமிழில் அப்படி மொழிபெயர்த்தவர் நிர்மால்யா. அந்த வரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சாகாவரம் பெற்ற வரி. அதை உருவாக்குனவர் நிர்மால்யா தான். இன்னைக்கு காலையில் தோழர் சா தமிழ்ச்செல்வன் பேசும்போது அவர் செவ்வியல் அழகியல் அடித்தட்டு மக்களுடைய எழுத்துக்கு, விளிம்பு நிலை கதையாடல்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அது அவருடைய பார்வை கோணம், அதை நான் மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் ஒரு இன்ஹரண்ட் முரண் ஒன்று இருக்கு. அதன் மூலமாக தோழர் தமிழ்ச்செல்வன் சொல்றது என்னன்னா, செவ்வியல் அழகியல்ங்கிறதும் அடித்தட்டு அனுபவங்கள், விளிம்பு நிலை அனுபவங்கள் அப்படிங்கிறதும் இன்னைக்குமே ஒன்றா சேர முடியாது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ப்ரிசம்ஷன். ஆனால் நிர்மால்யா மொழிபெயர்த்திருக்கக்கூடிய மலையாள படைப்புகளை, மலையாள நாவல்களை, மலையாள கவிதைகளை பார்க்கும்போது விளிம்பு நிலை கதையாடல்கள் எந்த அழகியல் தரப்பாலும் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு செவ்வியல் படைப்புகளாக உருவாக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிவிங் ப்ரூஃப் மாதிரி அவருடைய மொழிபெயர்ப்புகள் இருக்கும். அவர் இந்த அமர்வில் அவரோட பேசுறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போது சம்பிரதாயமான கேள்விகளுக்கெல்லாம் பெருசாக நேரம் இல்லை. காலையிலேருந்து ரொம்ப நீண்ட அமர்வுகள் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய ஒரு மொழிபெயர்ப்பு டைட்டில் படியே சொன்னோம்னா, ஓடும் ரயிலில் பாய்ந்தேறக்கூடிய ஒரு கேள்வியோடைய தொடங்கிடுவோம். இப்போது நீங்கள் ஆரம்பிக்கும் போது கவிஞர் நிர்மால்யாவா ஆரம்பிக்க தான் முயற்சி செஞ்சீங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரமே மொழிபெயர்ப்பாளர் நிர்மால்யாவாயாச்சு. அந்த மாற்றம் உருவானது சச்சிதானந்தத்துடைய நினைவில் காடுள்ள மிருகம் அப்படிங்கிற வரியாலையா, இல்லை கவிஞர் பிரம்மராஜனோட ஏற்பட்ட தொடர்பாலையா, இல்லை வேற ஏதாவது காரணங்களாலையா? எல்லாத்தையும் போல நானும் கவிதையிலிருந்து தான் என்னுடைய இலக்கிய பயணத்தை தொடங்குறேன். அப்போ கண்ணீர் பூக்கள், மேத்தாவோட கண்ணீர் பூக்கள் எனக்கு கிடைக்கிது. அதில் தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகன் அஞ்சலின்ற ஒரு கவிதை என்னை ரொம்ப ஆட்படுத்துது. அதிலிருந்து அந்த பாணியில் நான் எழுத முயற்சி பண்ணி தீபத்தில், தாமரையில், இதில் செம்மலர்லாம் அந்த கவிதைகள் வருது. அப்போது எனக்கு ஒரு கவிதை தொகுப்பு கிடைக்குது. சோசலிச கவிதைகள்னு சொல்லி மக்கள் கலை இலக்கிய கழகம் ஒரு கவிதை தொகுப்பை கொண்டு வராங்க. அதில் இக்பால்ன்ற ஒரு சச்சிதானந்தன் கவிதையை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். அப்போ தான் தெரியுது, அதாவது கவிதைன்றது நுட்பம், வெறும் கோஷங்களோ கூச்சல்களோ கவிதை கிடையாது. கவிதைன்றது நுட்பங்கள் வழியாக வாசகனோட அகத்தோட உரையாடக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வருது. அந்த அழகியல் தன்மையை தமிழுக்கு அறிமுகப்படுத்துறது என்னோடய நோக்கமாக இருக்குது. அப்போ தான் நான் அதை மனப்பாடி கவிதைக்கு மாற்றுக்குரல் தேவைப்படுறதுனால சச்சிதானந்தன் கவிதைகளை மொழிபெயர்க்க தொடங்குறேன். அது அன்னைக்கு மனோசைன்ற ஒரு இதழில் ஒரு சூரிய தீபன் கூடிய சேபரகாசம் நடத்திட்டு வரக்கூடிய அந்த பத்திரிகையில் தொடர்ச்சியாக மொழிபெயர்த்தேன். அது நிற்கிற வரைக்கும் நான் மொழிபெயர்த்தேன். அந்த தொகுப்பு அவங்க ரத்த சாட்சிகள்ன்ற பேரில் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி பிரம்மராஜன், இல்லை நீங்கள் இந்த மாதிரி கவிதைகள் வேண்டாம், மாற்று அவரோட வேறு குரல்கள் இருக்குது, அவரோட அழகியல் தன்மையில் காட்டக்கூடிய வேறு கவிதைகள் இருக்குது, அதை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நான் அந்த கவிதைகளை ஒரு தொகுப்பாக கொண்டாடுறேன். சரீரம் ஒரு நகரம்னு ஒரு இதில். இப்படி தான் என்னோடய பயணம் மொழிபெயர்ப்பு பயணம் எனக்கு தொடங்குது. அதுக்கப்புறம்
30 வருஷமாக மொழிபெயர்த்துட்டு இருக்கீங்க. கவிஞராக ஆரம்பித்து மொழிபெயர்ப்பாளராகி கிட்டத்தட்ட 30 வருஷமாக மொழிபெயர்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் 30 வருஷத்தில் 24 புஸ்தகம் தான் மொத்தமாகவே மொழிபெயர்த்துருக்கீங்க. ஒரு டீப் சீக் யுகத்தில், ஒரு ChatGPT மொழிபெயர்ப்பு யுகத்தில் 30 வருஷத்தில் 24 புத்தகங்கிறது பயங்கர சின்ன நம்பர். ஆனால் நான் முதல்ல சொன்ன பீராமனுடைய கோட்படி அதில் 90% செவ்வியல் படைப்புகள்னு நேரடியாக யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கு செவ்வியல் படைப்புகள்னு சொல்லத்தக்க படைப்புகள். அதே நேரத்தில் அதுங்க எல்லாமே ஒரே விதமான படைப்புகள் கிடையாது. அதுங்க விளிம்பு நிலை கதையாடல்கள்லேயே எவ்வளவு வகைகள் இருக்குது, எவ்வளவு விதமான விளிம்பு நிலை கதையாடல்கள் சாத்தியம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய படைப்புகள். இப்போ நீங்கள் பழங்குடி கவிதைகளை ஒரு பக்கம் மொழிபெயர்க்கிறீங்க, கேரள பழங்குடி கவிதைகளை ஒரு பக்கம் மொழிபெயர்க்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் மனிதனுக்கு ஒரு முன்னுரை மாதிரி, தட்டகம் மாதிரியான மிக முக்கியமான நாவல்களை மொழிபெயர்க்கிறீங்க. இன்னொரு பக்கம் செருகாடுடைய வாழ்க்கை பாதை மாதிரியான ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலை மொழிபெயர். இதில் பின்னவீனத்துவ அழகியல் இருக்குது, செவ்வியல் அழகியல் இருக்குது, என்னென்னவோ தன்மைகள் இருக்கு. அப்போ இப்படி வெவ்வேறு தன்மைகள் கொண்ட செவ்வியல் படைப்புகளான விளிம்பு நிலை கதையாடல்களை எப்படி சூஸ் பண்றீங்க? இந்த சாய்ஸுங்கிறது இந்த மொழிபெயர்ப்பாளருடைய சாய்ஸுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அதாவது நம்ம பண்பாட்டுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், பண்பாட்டு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கணும், அல்லது அந்த மொழிக்கு ஒரு செழுமையை ஏற்படுத்தக்கூடிய படைப்பாக இருக்கணும். அதுதான் நான் என்னோட மொழிபெயர்ப்புக்கான இதான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 20 பக்கம் மொழிபெயர்க்கிறார். நீங்கள் உங்களால் GPT இந்த இதில், அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தினால உங்களுக்கு மொழிபெயர்க்க முடியும். அது ஓரளவுக்கு நல்லாவே மொழிபெயர்க்குது. அந்த மாதிரி படைப்புகள் தமிழில் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அது மெஷின் டிரான்ஸ்லேஷன். எனக்கு அப்படி இல்லை, அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நான் ஒரு தட்டகத்துக்கெல்லாம் ஒரு வார்த்தைக்காக நான் தவங்க இருந்திருக்கேன். கோவிலில் நான் இப்போ உயிரோடு இருந்தார். அவருக்கு வேண்டியவங்களை சொல்லி எனக்கு இது பண்ணார். அதே மாதிரி சாரா ஜோசப்போட ஒர்க் பண்ணும்போது அவங்க மேடம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நின்று அவங்ககிட்ட ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்னா, அந்த சாரா ஜோசப் அந்த திருச்சூர் நகரத்தோட வாழ்க்கையை, அது எப்படி அந்த புறம்போக்கு நிலமாக இருந்த ஒரு இடம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகரமாக விஸ்தரிக்குது அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணோட பார்வையில் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 120 பக்கம் நாவல் சும்மா பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அந்த நாவலில். அதில் சில வசை சொற்கள் இருக்குது. எனக்கு அதில் சிறிய சிக்கல். அது நான் ஒரு உத்தேசமாக சில வார்த்தைகளை பயன்படுத்தினேன். எனக்கு அது புரிய கிடைக்கல. நான் அதை தேடிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு குடியிருப்பு வழியாக ஒரு நாள் நடந்துட்டு போகும்போது 2 பெண்ணுங்கள் சண்டை போடுறாங்க. கடுமையான வசை சொற்களை, கெட்ட வார்த்தையை பேசி இது பண்ணுறாங்க. நான் தேடிட்டு இருந்த வார்த்தை அங்கே கிடைக்கிது. எனக்கு அந்த அம்மாவை கும்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு இதாக முடியல. எனக்கு அதில் நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்படி தான் நான் என்னோடய மொழிபெயர்ப்போட சில வார்த்தைங்களுக்காக நான் பண்ணுறேன். அதுக்கு நான் டைம் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒர்க்குங்களை நான் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் இப்போ சொன்ன இந்த சாரா ஜோசஃபுடைய நாவல் ஆலாஹாவின் பெண்மக்கள் அப்படின்னு ஒரு நாவல். அது இங்கிலீஷ்லேயே இன்னும் மொழிபெயர்ப்பு ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய மிகச்சிறந்த படைப்பு அதுதான். சிரியன் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவர்கள் திருச்சூர் நகரம் ஒரு நகரமாக, ஒரு கிராமமாக இருந்து ஒரு நகரமாக மாறும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன, அவங்க எப்படி அந்த நகரத்துடைய விளிம்புக்கு தள்ளப்படுறாங்க, வெளியே தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற கதையை பேசக்கூடியது. அதில் மாய யதார்த்த தன்மையும் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பின்னான வரலாற்றையும் எல்லாத்தையுமே சேர்த்து பேசக்கூடிய ஒரு செவ்வியல் படைப்பு அது. இந்த தன்மை உங்ககிட்ட தொடர்ந்து இருக்கு. நீங்க செவ்வியல் படைப்புகளை சூஸ் பண்றீங்க, வேற அழகியல் தரப்புகளை சூஸ் பண்றீங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் விளிம்பு நிலை கதையாடல்களை நீங்க தேர்ந்தெடுத்து சூஸ் பண்றீங்க. ஒரு சாரா ஜோசப் மாதிரி ஒரு எழுத்தாளர்னா, இன்னொரு பக்கம் ஆனந்த தீர்த்தருடைய சுவாமி ஆனந்த தீர்த்தருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க எழுதுறீங்க. இப்போ இந்த விளிம்பு நிலை கதையாடல்களை சூஸ் பண்ணணும், இந்த கதைகளை நாம மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற தேர்வு எங்கேருந்து உருவாகுது? பொதுவாக நான் அந்த மாதிரி மக்கள் கூட பயணித்த ஒரு ஆள். நான் அது மாத்திரம் இல்லை, நான் நாராயணகுருனோட மரபில் இருந்து வர்றவன். ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம், மதம் எதுவானாலும் மனிதன் மேன்மை அடைந்தால் போதும், ஜாதியை பேசாதே, ஜாதியை கேட்காதே, ஜாதியை பற்றி சிந்திக்காதேன்னு சொல்லி அந்த தத்துவத்திலிருந்து உருவாகி வந்தவன். அதனால நான் எனக்கு அந்த மாதிரி படைப்புகள் வழியாக நான் வரேன். இந்த வேற நீங்க இந்த விளிம்பு நிலை தரப்புகளை எடுக்கும்போது பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, விளிம்பு நிலை தரப்புகள், விளிம்பு நிலை கதையாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு பொது வட்டத்துக்குள்ள, ஒரு பொது கொடையின் கீழ், ஒரே குடையின் கீழ் எல்லாத்தையும்
அடைக்கிறதுக்கான, எல்லா கதையாடல்களையும் ஒன்றா அடைக்கிறதுக்கான ஒரு 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 தன்மை எப்போதும் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் விளிம்பு நிலை கதையாடல்கள்லையுமே கூட வேறு வேறு மொழிகள், வேறு வேறு விதமான, இப்போ நீங்கள் சாரா ஜோசப்புடைய நாவலை பற்றி சொன்னீங்க. இப்போ சாரா ஜோசப்புடைய நாவலில் இருக்கிறது தமிழ் நிலத்துக்கு முற்றிலும் அந்நியமான ஒரு பண்பாடு. அதோடைய சொற்கள், அதில் இருக்கக்கூடிய பண்பாட்டு குறிப்புகள் எல்லாமே தமிழ் நிலத்துக்கு ரொம்ப அந்நியமானது. சில படைப்புகளில் தமிழ் நிலத்துக்கு நெருக்கமான நம்முடைய அழகியல் தரப்புகளுக்கு தெரிந்த படைப்புகளும் இருக்க முடியும். இப்போ இந்த வேற வேற கதையாடல்களில் இருக்கக்கூடிய பண்பாட்டு குறிப்புகள் இருக்கு இல்லையா? இப்போ சிரியன் கிறிஸ்தவர்களில் தலித் கிறிஸ்தவர்கள், அந்த தலித் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் வேற வேற மாதிரியா இருக்கும். இப்போ அவங்க வந்து மந்திர தந்திரத்தையும் ஒரு பக்கம் நம்புவாங்க. அதில் இருக்கிற பாட்டி வந்து மந்திரதந்திர, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக்னு சொல்லத்தக்க இந்த பில்லி சூனிய மாதிரியான விஷயங்களையும் நம்புவாங்க. அதே நேரத்தில் அவங்க கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி வேற வேற பண்பாட்டு குறிப்புகள் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை கதையாடல்களை மொழிபெயர்க்கிறதுல இருக்கக்கூடிய சவால்கள், அதை நீங்கள் எப்படி தாண்டுறீங்கிறத பற்றி சொல்லுங்கள். இல்லை, அந்த மாதிரி சவால்கள் வந்து அதான் திருப்பி சொல்கிறதுனா, நான் திருப்பி அதுக்காக உழைப்பு இருக்கு இல்லையா, நான் திருப்பி போய் பார்ப்பேன், அது சம்மந்தப்பட்ட ஆளுங்களை பார்ப்பேன். இப்போ சாரா ஜோசப்போட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்கே அவர் அந்த சூழல்லேருந்து வளர்ந்தவர் ஒருத்தர் கிடைச்சார் எனக்கு. அங்கே ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணியிருந்தார் ஊட்டியில். அவர் அந்த ஃபேமிலிக்குள்ளே வர்றாரு, அந்த ஃபேமிலி உள்ளே இருக்கார். அவர் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த ஆலகாவின் அந்த மந்திரம்லாம் அவர் அப்படியே சரளமாக சொல்கிறார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் அந்த மாதிரி ஆளுங்களை தேடி பிடிச்சி தான் நான் அந்த வேலைங்களை செய்கிறேன். அப்படி தான் என்னோடய ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் செழுமைப்படுத்துகிறேன்னு நான் சொல்லுவேன். அப்படி தான் செழுமைப்படுத்துகிறேன் நான். இப்போ உங்களுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நீங்கள் மொழிபெயர்த்த படைப்புகளில் உங்களுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து செருகாடுடைய, அதாவது கேரளத்துடைய இடதுசாரி இயக்கத்துடைய நிறுவனர்களில் ஒருவரான செருகாடுடைய வாழ்க்கை வரலாற்று நூலான வாழ்க்கை பாதை அப்படிங்கிற அந்த நூலை பற்றி நான் சொல்லுவேன். அது வந்து உங்களுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு வாழ்க்கை வரலாறுங்கிறத தாண்டி அது ஒரு செவ்வியல் நாவல்ங்கிற அளவில், கவிதைங்கிற அளவில் அது வந்து ஒரு எப்பிக்குங்கிற இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு படைப்பு. அதை வந்து இந்த அரங்கத்தில் அறிமுகப்படுத்துறது எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அந்த படைப்பை பற்றி, அது உங்ககிட்ட வந்த விதத்தை பற்றி, அதை நீங்கள் மொழிபெயர்த்ததை பற்றி. அதாவது சுந்தர ராமசாமி ஒரு கட்டுரை எழுதுவார். அதாவது தினமணியில் நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார் ஒரு கட்டுரை. அதில் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு பட்டியலை சொல்கிறார். தமிழுக்கு வர வேண்டிய மலையாள புஸ்தகங்களோட பெரிய ஒரு பட்டியல் கொடுக்குறார். அதில் வந்து இந்த வாழ்க்கை பாதை வந்து முக்கியமான ஒரு ஒர்க்காக சொல்கிறார். அப்போ நான் வந்து அந்த புஸ்தகத்துக்கு தேடுறேன். அது அவுட் ஆஃப் பிரிண்டில் இருக்குது. திருச்சூர் கரண்ட் புக்ஸ் அந்த இதை போட்டிருக்காங்க. அப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் தேடி பிடிச்சி அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டேன். ஆனால் அது சாகித்ய 77 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின புஸ்தகம். அது அவங்களுக்கு இப்படி ஒரு புஸ்தகம் வந்ததே தெரியாது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே அதுதான். இப்படி ஒரு புஸ்தகம் அவார்டு வாங்கினதே தெரியாது அவங்க. அப்போ நான் சொல்கிறேன், இப்படி ஒரு புக்கு அவார்டு வாங்கியிருக்கு. இல்லை அப்படியெல்லாம் வாங்கலை அப்படின்னு. இல்லை வாங்கியிருக்கு, அவர் இறந்த பிறகு அந்த விருதை கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து ரைட்ஸ் அவங்க கையில் இருக்குது. அப்புறம் நான் கேட்குறேன், அவங்க இது இல்லை எங்ககிட்ட இது கிடையாது, ஒரிஜினல் புக் கிடையாது. அப்புறம் எனக்கு நான் அந்த காப்பியோட ஜெராக்ஸ் காப்பி அவங்களுக்கு அனுப்பி, இது ஒர்க்கு, இது வரணும், இதோட தேவை என்ன தமிழுக்கு அப்படின்றதான் சொல்கிறேன். அது அவங்க தரவே இல்லை. ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு அந்த மொழிபெயர்ப்புக்கான அனுமதி எனக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் நான் அதை மொழிபெயர்த்தேன். அது வந்து என்ன, அது இப்போ வெளிவந்து 51 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அது புதுமை மாறாமல் இருக்குது. அதில் வந்து இருக்கக்கூடிய 50 வருஷம் கேரளத்தோட பண்பாட்டு வரலாறு, அரசியல் வரலாறு அதில் இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அதில் வந்து ஒரு நாவல் தன்மை இருக்குது. அது மாத்திரம் இல்லை, சிறுகதைக்கான பல தருணங்கள் அதில் இருக்குது. அதில் இருக்க வரக்கூடிய அந்த லட்சுமி குட்டி கேரக்டர் இருக்குது, அவரோட ஒய்ஃபை பற்றியான விஷயம். அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் அவர். அது இன்றைக்கி படித்தாலும் புதுசாக இருக்குது. அதில் இருக்க கேரக்டர்லாம் நான் போய் பார்க்க வேண்டியதாக கிடச்சி. அவரோட சன் மோகனன் நான் போய் இடையில பார்த்தேன். அவரை பற்றி கடைசியில் அவர் தலைமறை விழா இருக்கும்போது அந்த போலீஸ் வந்து அடித்து உடச்சி இழுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த குழந்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்து இப்போ ஒரு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கல்லூரி பேராசிரியர் ரிட்டையர்ட் ஆகி இப்போ இருக்கார். அவரை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்றது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக தரணும். அப்புறம் வந்து அது திருப்பி தமிழில் வாசிக்கப்படணும், திருப்பி வாசிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான புஸ்தகம் அது. அதான் இன்னொரு முக்கியமான புஸ்தகம் நான் நினைக்கிறது வந்து கேரள பழங்குடி கவிதைகளுடைய மொழிபெயர்ப்பு. கவிஞர் பி ராமன் வந்து இந்த பழங்குடி கவிதைகளை பற்றி சொல்லும்போது, பழங்குடி கவிதைகள் மலையாளத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் மலையாள கவிதைகள் கேரள கவிதைகளாச்சு அப்படின்னு சொல்கிறார். அது வந்து எனக்கு கேட்டபோது ஒரு பெரிய திறப்பு மாதிரி இருந்துச்சு. தமிழ் கவிதைகள் தமிழக கவிதைகளாக மாறக்கூடிய ஒரு நாள் வருமா அப்படின்னா, அது எங்கேயோ ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அந்த பழங்குடி எழுத்து லிபி கூட இல்லாத சில மொழிகள்ல இருந்து மலையாள லிபியை பயன்படுத்தி பழங்குடி மொழியில எழுதப்பட்ட தமிழ் சங்க பாடல்களுடைய அழகியலுக்கு நிகரான அழகியல் இருக்கக்கூடிய கவிதைகள் அதுங்களை மொழிபெயர்த்த அனுபவத்தை பற்றி. அதாவது கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு 38 பழங்குடி மொழிகள் இருக்குது. அந்த 38 பழங்குடி மொழிகளில் கொஞ்சம் மொழிகள் அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை அவங்க பயன்படுத்துகிறதே இல்லை. அதாவது எப்படி வந்து தலித்துக்களுக்கு வேறு ஆதிக்க ஜாதிகள் வந்து அவங்கள மொழியை அவங்கள அழிக்கிறாங்களோ அதே மாதிரி மொழியை அழிக்க முடியும். அதாவது இப்போ வந்து கேரள பழங்குடி மொழிகள்னால் அது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மலையாளம் ஆதிக்கம் செலுத்துது. மலையாளம் அவங்க பேச்சு அவங்களோட பேச்சில் வந்து மலையாளம் கலந்து அவங்க குறிப்பிட்ட வார்த்தைகள்லாம் இல்லாமல் போய் கடைசியில் மொழி இல்லாமல் போகுது. அப்படி வந்து இந்த சபரிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையரையர் என்ற மொழி சுத்தமாக இல்லை. அதில் ஒருத்தங்குடி இல்லை. இப்போது அவன் எல்லாம் மலையாளம் பேசுகிறான். அப்போ எந்தளவுக்கு ஒரு மொழி வந்து ஆதிக்கம் செலுத்துதுன்னு பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய அதை வந்து மீட்டெடுக்கிற முயற்சி தான் இந்த பழங்குடி கவிதைகள் வழியாகவும் கதைகள் வழியாகவும் மீட்டெடுக்க முடியும். அப்படி பண்ணக்கூடிய ஒரு தொகுப்பு தான் அந்த ஒரு கேரளாவில் வந்தது. கோத்திர கவிதைகள்ன்ற டைட்டிலில் அது வந்தது. அதில் இப்போ நான் வந்து அதிலிருந்து ஒரு 11 பழங்குடி மொழிகள் எடுத்துக்கிட்டு 18 கவிஞர்களை அறிமுகப்படுத்தினேன். இந்த கவிதைகள்லாம் பொதுவாக வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்படி சொல்லலாம், அவனோட கவிதை வந்து அவன் வந்து பெருசாக ஒன்றும் படிக்கல அவன். ஆனாலும் கூட அவனோட கவிதைகள் வந்து பெர்டோல்ட் பிரக்ட் இருக்கார் இல்லையா, அவரோட வரிகளுக்கு நிகராக அவனை எழுதுறான். ஆனால் 2 வரி அதுக்கு நிகராக இருக்குது, அடுத்த வரி கவிதையாக ஆகலை. அதுதான் அவனோட பெரிய படம். அது வந்து பொதுவாக அவன் வந்து இயற்கையையும் பண்பாட்டையும் சேர்ந்து இருக்கான். உலகம் முழுக்க அந்த மாதிரி இருக்குது. உலகத்தில் வந்து பல இடங்களில் பழங்குடி மொழி கவிதைகள் எழுதப்படுது. கௌதமாலாவில், சிலியில் எல்லாம் எழுதுது. ஆனால் அவனோட கவிதைக்கும் இந்த வயநாடு கவிதைக்கும் ஒரே மாதிரி தன்மை இருக்குது. அதுதான் உலகம் முழுக்க பழங்குடி தன்மைக்கு இருக்கக்கூடிய ஒரே தன்மை. இது வந்து இந்த பழங்குடி மொழிகள் இவன் வந்து மீட்டெடுக்கிறான். சங்ககால கவிதைகளுக்கும் இவனோட கவிதை ஒரே மாதிரி இருக்குது படிச்சிங்கன்னா. இதுதான் கேரள பழங்குடி கவிதைகளை பற்றியான விஷயம். இன்னும் அந்த கவிதைகள் வரணும். இப்போ அவங்களோட தொகுப்புக்கு அவங்க தனித்தனியாக எழுதிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ நான் அந்த ஒரு குறிப்பிட்ட சோலை நாயக்கர்னு ஒரு இது இருக்காங்க. அவங்க வந்து இந்த பொது சமூகத்திலேருந்து வெளியில் இருக்கிறாங்க. அவங்க கூட அதுலேருந்து கூட ஒருத்தன் கவிதை எழுதுறான். இப்போ வந்து அவங்களுக்கு தனித்தனி தொகுப்புகள் நிறைய வந்துருச்சு. ஒரு தொகுப்பு வந்துருச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அந்த சூழல் தமிழுக்கு வரணும். தமிழில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மொழியில் அந்த பழங்குடி கவிஞர்கள் கவிதைகள் எழுதப்படணும். அதுக்கு ஒரு உதாரணமாக தான், அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் நான் இந்த முயற்சியை பண்ணேன். தமிழில் வரணும்னு நான் ஆவலாக இருக்கேன். கதைகள் கூட இப்போ வந்துட்டுருக்கு. முடிச்சுக்கிட்டில் கேரள பழங்குடி கதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பு கொண்டு வரலான்னு ஒரு உத்தேசம் இருக்குது. அவங்க இப்போ எழுத தொடங்கியிருக்காங்க. அவங்க ஆமாம், அந்த பழங்குடி கவிதைகள் தொகுப்பில் இருந்த முதல் கவிதை எழுதின பல கவிஞர்கள் வந்து இன்னைக்கு கேரளாவில் செலிபிரிட்டிஸ். அவங்க வந்து மிக முக்கியமான கவிஞர்களாக பார்க்கப்படுறாங்க. அதாவது கேரளாவில் வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில் வந்து 4 கவிதை போட்டாங்கன்னா அது 2 பழங்குடி கவிதை போடுறான். கட்டாயமாக அவங்க பழங்குடி கவிதைகள் போடுறாங்க. அப்போ தான் அந்த கவிதை நிறைவுபடுது. அவங்களோட அந்த புஸ்தகம் ஒரு இதுக்கு வருது. மொழியாக்கம் மட்டும் இல்லை, இப்போ மொழியாக்கம் தவிர்த்தும் நீங்கள் சில முக்கியமான வேலைகள் செஞ்சுருக்கீங்க. அதில் ரொம்ப முக்கியமான வேலைன்னு நான் நினைக்கிறது வந்து ஐயங்காளியுடைய வாழ்க்கை வரலாறும் சுவாமி ஆனந்த தீர்த்தருடைய வாழ்க்கை வரலாறு. 2 வாழ்க்கை வரலாறுகளுமே நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த 2 வாழ்க்கை வரலாறை பற்றி பேசும்போது 2 பேருமே ஒரு மாதிரி அசாத்தியமான மனுஷங்க. ஐயங்காளி வந்து ஒரு விதமான அசாத்தியமான மனுஷர்னா ஆனந்த தீர்த்தர் இன்னொரு விதமான அசாத்தியமான மனுஷன். ஐயங்காளி வந்து நீ என்ன ரோட்ல நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த ரோட்ல மாட்டு வண்டி ஓட்டி காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். நீ என்னை பள்ளிக்கூடத்துக்குள்ள விட மாட்டேன்னா நீ என்ன எனக்கு பள்ளிக்கூடம் கட்டுறது, நான் கட்டிக்கிறேன் எனக்கு பள்ளிக்கூடத்தைன்னு சொல்லக்கூடிய ஆனந்த தீர்த்தர் அதுக்கு நேர் எதிராக வந்து காந்திய இயக்கத்தோடையும் நாராயண குருகுலத்தோடையும் தன்னை இணைத்து கொண்டு அவர்கள் வழியாக மிக தீவிரமான விளிம்புநிலை மக்களுக்கான போராட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செஞ்சவர். சுவாமி ஆனந்த தீர்த்தரை பற்றி தமிழில் எழுதப்பட்டிருக்கிற ரொம்ப முக்கியமான கட்டுரை வந்து ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுதின கட்டுரை தான். அவர் வந்து மதுரையில் சுவாமி ஆனந்த தீர்த்தருடைய பணிகளை பற்றி எழுதியிருக்கார்.
ஆனால் சார் எழுதியிருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாற்று நூலை படிக்கும்போது அவருக்கு மதுரைக்கு வெளியவே ஒரு பெரிய வாழ்க்கை இருந்திருக்கு. அவர் வந்து வெறும் ஒரு களப்பணியாளராக மட்டும் இல்லாமல் ஒரு கல்வியாளராக, ஒரு ஆன்மீக சிந்தனையாளராக அவருக்கு எக்கச்சக்கமான டைமென்ஷன்ஸ் இருக்குது. தெரியும். இந்த 2 வாழ்க்கை வரலாறுகளை பற்றி சொல்லுங்கள். இப்போ கேரளத்தில் வந்து 19ஆம் நூற்றாண்டுக்கோட கடைசியிலையும் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலையும் வந்து அங்கே சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் வர்றாங்க. அதில் முக்கியமானவங்க வந்து நாராயணகுரு வர்றாரு, அவர் அணியன்காளி வர்றாரு, தைக்காடு ஐயாசாமி, பண்டிட் கே கருப்பன், அதுக்கப்புறம் அந்த கோயில் நிலவு போராட்டங்கள்லாம் நடத்தக்கூடிய டி.கே. மாதவன், அப்புறம் கேளப்பன், இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியல் வருது இந்த சீர்திருத்தவாதிகளோட பட்டியலில். இப்படி வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டியல் இப்படி வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக வந்து ஐயன்காளி ரொம்ப முக்கியமாக இருக்கார். அவரோட வாழ்க்கையை வரலாறு பிறகு நான் வந்து இவரை பண்ணினேன். அந்த ஆனந்த தீர்த்தர் வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த சீர்திருத்தவாதிகள்லாம் அவங்களோட பணிகள் கேரளத்தோடு முடங்குது. ஆனால் இவர் ஆனந்த தீர்த்தர் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் மேலூரில் ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணுறாரு அவர். அதில் வந்து இவர் கக்கனை விமர்சிக்கிறார். கக்கன் வந்து இவரை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு அந்த இவரோட ஒர்க் பண்ணும்போது. அது ஆச்சரியமாக இருக்குது. நான் ஸ்டாலின் ராஜாங்கத்திட்ட கேட்குறேன், என்ன இப்படி இருக்கு, கான்ட்ரவர்சி ஆகுமா நாளைக்கு? என்ன இல்லை அவர் எழுதுங்க, நீங்கள் அப்படியே எழுதுங்க. அவருக்கு கக்கனை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரோ நீங்கள் அப்படியே எழுதுங்க அப்படின்றாரு. அப்புறம் அந்த இது அப்படியே கொண்டு வரோம் நம்ம. அப்புறம் வந்து அவர் கேரளாவில் ஒர்க் பண்ணுறாரு, கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் தான் அவர் காலை உடைக்கிறாங்க அந்த மேலூரில். அப்புறம் அவங்க வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ வந்துரு அப்படின்னு. இல்லை நான் அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க கூட தான் நான் வாழ்நாள் முழுக்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இருக்காரு. கடைசியில் அவரை ஒரு போலீஸ்காரன் அடிக்கிறான் இதில். அதாவது இந்த இத்தனைக்கு அவர் கொங்கினி பிராமணராக இருந்து அவர் வந்து தலித்துகளுக்காக அவர் பண்ணக்கூடிய சேவை ரொம்ப அசாதாரணமாக இல்லை, ரொம்ப அவமானங்களையும் இதுங்களையும் சகிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளுமையை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அரிய மனிதர் அவர். அவரோட வாழ்க்கை வரலாறு இப்போ தமிழில் கிடைக்கிது. இங்கே வெளியில் கூடி விற்பனைக்கு இருக்குது. முக்கியமான புஸ்தகம் அது. வெளியே பரிசல் புத்தக நிலையத்துடைய அரங்கில் வந்து சுவாமி ஆனந்த தீர்த்தருடைய வாழ்க்கை வரலாறு வந்து இப்போ கிடைக்கிது. இப்போ ஆனந்த தீர்த்தரை பற்றி சொல்லும்போது உங்களுக்கும் ஆனந்த தீர்த்தர் மாதிரி நாராயண குருகுலத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் வந்து சுவாமி குரு நித்திய சைதன்யதியோட நேரடியாக பழகினவர், ஊட்டி நாராயண குருகுலத்தில் நேரடியாக இருந்தவர், அவங்க கூட பழகினவர். அந்த பழக்கம் நாராயண குருகுலத்தோட உங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பு எப்படி? அந்த தொடர்பு உங்களுடைய இந்த நாம் முதல்ல சொன்ன இந்த மொழிபெயர்ப்பு தேர்வு இருக்குல்ல, விளிம்பு நிலை கதையாடல்கள் நான் தேர்வு செய்கிறேங்கிறது, அந்த மொழிபெயர்ப்பை வந்து உங்களுடைய மொழிபெயர்ப்புடைய தன்மையை வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஊட்டியில் இருக்கக்கூடிய நாராயண குருகுலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாராயண குருவோட மறைவுக்கு பிறகு எஸ்என்டிபின்னு கூடிய ஒரு அமைப்பு இருந்தது, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கம்னு சொல்கிற ஒரு அமைப்பு. ஆனால் அது வந்து முழுக்க இந்த ஆதிக்க ஜாதி ஆகுது. அப்போ வந்து பேக்வர்டு கம்யூனிட்டியாக இருந்தக்கூடிய ஈழவ கம்யூனிட்டி வந்து ஆதிக்க ஜாதியாக மாறுது. அதாவது ஐயன்காளியே சொல்லுவார், அதாவது மேல் ஜாதிக்காரங்களை விட இந்த ஆதிக்க ஜாதியாக இருந்த ஈழவர்களால தான் தொந்தரவு அதிகம், இவங்க தான் தலித்துக்களை ரொம்ப தொல்லைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனந்த தீர்த்தம் அதான் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த எஸ்என்டிபி இயக்கத்தில் நாராயணகுரு கூட இருந்தவர் நடராஜகுரு. அவர் வந்து டாக்டர் பல்புன்ற ஒரு முக்கியமாக, அவரை பற்றி அடுத்த புஸ்தகம் வருது என்னோடது. டாக்டர் நடராஜகுருவோட அப்பா அவர் தான் வந்து அந்த எஸ்என்டிபின்ற இயக்கத்தை நாராயணகுரு கூட நின்று உருவாக்குறார். அது வந்து ஒரு ஜாதி அமைப்பாக மாறின பிறகு அதுலேருந்து வெளியே வராங்க. நடராஜகுரு வெளியே வராரு. வெளியே வந்து ஊட்டியில் ஒரு ஆசிரமத்தை தொடங்குறாரு. அவங்க முழுக்க அறிவு இயக்க செயல்பாடுகள் தான். நாராயணகுருவோட தத்துவங்களை உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பணி அவங்க செய்கிறாங்க. அப்போ வந்து இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானில் குண்டு போட்ட ஒரு விமானி ஒருத்தர் இருக்கார், கேரி டேவிஸ்ன்னு சொல்லி. அவர் இங்கே வராரு. அவர் இந்த இயக்கத்தோடு இணைகிறார். அவர் அதாவது ஓருலக குடிமகன் தன்னை அறிவிக்கிறார்.
உலகம் வந்து தனித்தனியாக இல்லை, ஒரு உலகம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை கொண்டு வந்து இது பண்ணுறாரு. அந்த இயக்கத்துக்கு கூட நடராஜகுருவோட மாணவன் தான் நாராயண இவர் நித்திய சைதன்ய எழுதி. அவர் வந்து இலக்கியம், கலை இதெல்லாம் பெரிய ஆர்வம் இருக்கக்கூடிய ஆள். அப்போ வந்து அங்கே ஆசிரமத்தில் எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவரோட ஒர்க்கிலெல்லாம் நான் தமிழில் மொழிபெயர்த்தேன். முதல் நான் தான் தமிழில் நித்திய சைதன்ய எழுதியை அறிமுகப்படுத்துகிறேன். சுபமங்களால் தொடர்ந்து அவரோட கட்டுரைகள், இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் வந்தது. அப்புறம் தினமணிலெலாம் சில கட்டுரைகள் வந்தது. அப்புறம் நான் ஜெயமோகனோட இணைந்து அங்கே ஒரு தொடர்ந்து வருஷம் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்தோம். கொரோனா வரைக்கும் அங்கே நடத்திட்டு இருந்தது. 10-20 வருஷம் அவரோட மறைவுக்கு பின்ன ஒரு அறிவியக்கமாக அதை மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நடந்துகிட்ருக்கு. இது இந்த பணிகள் வந்து உங்களுடைய மொழிபெயர்ப்பு தேர்வுகள்லையும் ஒரு ஆமாம். இதில் வந்து எனக்கு அந்த நாராயணகுருவோட தியரி தான் என்னோட மரபுலேருந்து வந்தவன்றனால நான் எல்லா இதுவும் எனக்கு அது இயல்பாகவே அப்படி வருது. எனக்கே தெரியாது. அது யாரோ ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க உங்களோட தேர்வெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு. அது எனக்கு தெரியாது. அது அந்த இயல்பாக அப்படி நடக்கிற ஒரு விஷயம் அது. கடைசி கேள்வியாக ஒரு பொதுவான கேள்வியாக ஒன்று கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப முக்கியமான மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழில் ஒரு செவ்வியல் மொழிபெயர்ப்பாளர் இருப்பார். ஒரு 90% ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது வந்து தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போது அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இன்னைக்கு இந்திய மொழிகளுக்கு இடையிலான மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட இல்லாமலே ஆயாச்சு. நாம் எந்த மொழிபெயர்ப்பு செய்கிறதா இருந்தாலும் ஆங்கில வழி மொழிபெயர்ப்பு தான் இன்றைக்கி பெரும்பாலும் செய்கிறோம். ஆங்கிலத்துக்கு எது முதல்ல போகுதோ அங்கேருந்து தான் நம்ம திரும்ப மொழிபெயர்ப்புகளை செய்கிறோம். இந்த நேரடி இந்திய மொழிபெயர்ப்பை பற்றி, அது இல்லாமல் போகிறத பற்றியும், இன்னைக்கு தமிழுடைய மொழிபெயர்ப்பு சூழல் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது 24 இந்திய மொழிகள் இருக்குது. அதில் வந்து இப்போ சாகித்ய அகாடமியெல்லாம் 24 இந்திய மொழிகள்லையும் மொழிபெயர்க்கிறாங்க. இந்த மாற்றி மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் நீங்கள் தென்னிந்திய மொழிகளில் மாத்திரம்தான் உங்களுக்கு நேரடி மொழிகளாக மொழிபெயர்க்கப்படுது. கன்னடத்துலேருந்து தமிழுக்கு வருது, அதே மாதிரி தெலுங்குலேருந்து தமிழுக்கு வருது, மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வருது. ஆனால் வேறு மொழிகள்லாம் ஆங்கிலம் ஓரளவுக்கு இந்தியிலேருந்து மொழிபெயர்க்கப்படுது. பாக்கி எல்லாமே அது ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்திலேருந்து வேறு நம்ம தமிழுக்கு வரணும்னா தமிழுக்கு வருது. ஆனால் அது வந்து அந்த மொழிபெயர்ப்போட தன்மையை கிட்டத்தட்ட நீர்த்து போக வைத்து ஒரு பலவீனமான மொழிபெயர்ப்பாக தான் நமக்கு கிடைக்கிது. திருப்பி அதை நம்ம வேறு மொழி கற்றுக்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் யாரும் பண்ணுறதில்ல. பெங்காலோ இல்லை வேறு மொழிகளை யாரும் கற்றுக்கிற மாதிரி, உருது இந்த மாதிரி மொழிகள்லேருந்து யாரும் கற்றுக்கிறதில்ல. அது கற்றுக்கிட்டு பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் செழுமையான நல்ல படைப்புகள் தமிழுக்கு வரும், இல்லை வேறு மொழிகளுக்கும் போகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நிறைவாக இந்த அமர்வுடைய கடைசி கேள்வியும் கேட்டாச்சு. நிறைவாக ஒன்று சொல்லணும்னா, நிர்மால்யாவுடைய மொழிபெயர்ப்பில் வந்த பெரும்பாலான புத்தகங்கள் வந்து சாகித்ய அகாடமியுடைய வெளியீடாக வந்தது. அது அப்படி நான் சொல்லும்போதே உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அதில் பெரும்பாலும் பிரிண்டில் இருக்காது அப்படிங்கிறது. அவரே சொன்ன மாதிரி வாழ்க்கை பாதைன்னு ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தோங்கிறதே அவங்க ஒரு கட்டத்தில் மறந்துட்டாங்க. அவர் நினைவுபடுத்தி தான் திரும்பவும் மொழிபெயர்க்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கும் சில புத்தகங்கள் வந்து அச்சில் இருக்குது, நமக்கு கிடைக்கிது. கோவிலனுடைய தட்டகமோ இல்லை கேரள பழங்குடி கவிதைகளோ அந்த மாதிரியான வாழ்க்கை பாதையோ இன்னமும் அச்சில் இருக்குது, கிடைக்கிது. இந்த புத்தகங்கள் வந்து விளிம்பு நிலை கதையாடல்களை பற்றின பொது புரிதல்களை, விளிம்பு நிலை கதையாடல்கள் வந்து கொஞ்சம் அழகியலாக அப்படி இப்படி தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு தட்டி கொடுக்கக்கூடிய இந்த மேட்டிமை மனோபாவம் இருக்குல்ல, இந்த மேட்டிமை மனோபாவம் எவ்வளவு போலியானது அப்படிங்கிறத காட்டக்கூடிய படைப்புகள். வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் படித்து பார்க்கலாம். நன்றி.